ஃபெஞ்சல் புயலுக்கு 2000 ரூபாயை நிவாரணமாக வழங்குவது ஏற்புடையது அல்ல என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை குறிப்பிட்டிருக்கிறார். கடலூரில் செய்தியாளர்களிடம் அவர் பேசியதை சூப்பர் பைட்ஸ் பகுதியில் தற்பொழுது பார்க்கலாம். காலையிலிருந்து ஒரு இடமாக பார்த்துக்கிட்டே வர்றோம் ஐயா. விழுப்புரம், கடலூர், ஒரு பகுதியாக பார்க்கும் பொழுது ஒரு விஷயம் நமக்கு தெளிவாக தெரிகிறது. கிராமப்புறத்தில் எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது, எந்த அளவுக்கு மக்கள் கிராமப்புறத்தில் தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்திருக்கின்றார்கள் என்பது குறிப்பாக இந்த புயலில் நமக்கு ஒரு பெரிய பாடமாக இருக்குது. உப்பள தொழில் ஆரம்பித்து இறால் பண்ணை தொழிலிருந்து விவசாயம் எப்பொழுதுமே வழக்கம் போல நெற்பயிர் எல்லாமே இன்றைக்கி 6 அடி 8 அடி தண்ணிக்குள்ளே மூழ்கி கிடக்குது. அதுவும் கடலூரில் இந்த பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா தென்பெண்ணை ஆறுனுடைய அதிக நீர் வரத்து வீடுகள் எல்லாத்தையுமே அடித்து பெரிய சேதத்தை ஏற்படுத்தி வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 5 அடிக்கு மேலே தண்ணி ஃப்ரிட்ஜிலிருந்து டிவியிலிருந்து எல்லாமே நாசமாயிருக்கு. 2-3 ஆண்டுகள் அவருடைய சம்பாதனை எல்லாமே அந்த ஒரு வெள்ளத்தில் போயிடுச்சுங்க. குறிப்பாக 2000 ரூபாய் இந்த 3 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வெள்ளத்தால் பாதிப்படைந்த ரேஷன் கார்டுக்கு நாங்கள் கொடுப்போம் என்று சொல்வது எந்த காரணத்திலும் கூட ஏற்றுக்கொள்ள முடியாது. முதலமைச்சர் அவர்கள் கிராமப்புற பகுதிக்கு வரணும், அமைச்சர்கள் அனுப்பணும். அதே நேரத்தில் மத்திய அரசு மாநில அரசு பணப்பங்கினை பற்றி எப்பொழுதும் வரக்கூடிய பிரச்சனை தான். இன்னைக்கு மாநில அரசுக்கு மத்திய அரசு அனுப்பியிருக்கக்கூடிய தொகை 31/10/2024, அதாவது போன மாதம் முடியும் வரை, கிட்டத்தட்ட அக்டோபர் மாதம் முடிகிற வரைக்கும் தமிழ்நாடு மத்திய அரசினுடைய அலோகேஷன் 944 கோடி 80 லட்சம் ரூபாய் மத்திய அரசு தன்னுடைய பங்கீடாக ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்டு கொடுத்துருக்காங்க. மாநில அரசு தன்னுடைய பங்கீடாக 315 கோடி ரூபாய் அதில் வச்சிருக்கிறாங்க. ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்டில் 1260 கோடி ரூபாய் பணம் இருக்குது.